வேகமாக படபடன்னு போயிட்டுருக்க ஹெக்டிக்கான லைஃப்பில் ஒரு காமான தமிழ் வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ மைட் பி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி எந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இல்லை, சஸ்பென்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப காம் வேலை இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஸ்டூடியோவை க்ளீன் பண்ணிட்டு இந்த டேபிளில் இருக்க குட்டி ஸ்பேஸில் வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் வைக்கிறதா பிளான் இருந்துச்சு. ஏன் நம்ம அதில் ஒரு பயோடோப் க்ரியேட் பண்ணி வைக்கக்கூடாதுங்க மாதிரி தோணுச்சு. பயோடோப்னால் ஒரு உயிரினம் எந்த இடத்துல வாழுமோ அந்த இடத்த நம்ம செயற்கையாக உருவாக்கி அந்த உயிரினத்தை அதில் போட்டு வளர்க்குறது தான் பயோடோப். எக்ஸாம்பிள், ஒரு ஆற்றுல வளர்கிற மீனை அந்த ஆறு மாதிரியே டேங்கை க்ரியேட் பண்ணி அந்த உயிரினத்தை வளர வைக்கிறது, அந்த மீனை வளர வைக்கிறது தான் பயோடோப். அதுதான் இந்த வீடியோ. அதுவும் ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைலில் காம்வேல க்ரியேட் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் ஸ்டார்ட். ஒரு உயிரினம் வாழக்கூடிய சூழ்நிலையை ஒரு அடி 2 அடி டேங்க்கில் க்ரியேட் பண்ண முடியாது. வி நீட் அ பிக்கர் டேங்க். ஸோ பிக்கர் டேங்க் வைக்கிறப்போ இந்த ஸ்பேஸ் பத்தாது. இந்த ஸ்பேஸில் பழைய டேங்க் வச்சுட்டு இதுக்குன்னு ஒரு செப்பரேட் பிளேஸை ரெடி பண்ணிடுவோம். கடைக்கு கால் பண்ணி கேட்டப்போ 3 அடிக்கு டேங்க் இருக்குன்னாங்க. டக்குன்னு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். கடைக்குள்ளெல்லாம் போல் வெளில டிராஃபிக்காக இருக்குது, காரை நிறுத்த முடியும்னு சொன்னால் அவங்களே கொண்டாந்து உள்ளே வச்சுட்டாங்க டேங்க்கை. டேங்க்கோட டைமென்ஷன் 3 feet லென்த், 1 feet width, 1 feet ஹைட், 3:1:1. பயோடோப் டேங்க் ரெடி பண்ணுறப்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, உள்ளே வைக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தேடி அலைஞ்சு எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். கடையில் போயிட்டு வாங்குற மாதிரி இருக்காது. நான் பக்கத்தில் இருக்க ஆற்றுக்கு போயிட்டு கல், கட்டை, மண், இலை எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். உண்மையை சொல்லணும்னா நிலா வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது இருட்டியே போயிடுச்சு. 4 மணிக்கு வந்து மணி 7 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. டைம் போனதே தெரில. அப்படியே வர வழியில் ஸ்டேஷனரி ஷாப்பில் 3 feetக்கு ஒரு தர்மக்கோல் வாங்கிட்டேன். டேங்க் கீழே வைக்கிறேன். டேங்க்குள்ளே பயோடோப் ரெடி பண்ணுறதுக்கான விஷயம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அக்வாஸ்கேப் பண்ணுறது மட்டும்தான் மிச்சம். அந்த வீடியோ டுமாரோ இல்லை வந்து அதுக்கு அடுத்த நாள் செப்பரேட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். தட் வீடியோ கோயிங் டு பி மோர் பீஸ்ஃபுல் தன் திஸ் வீடியோ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. see you in the next video.